ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா பிஆர் அக்காவை போட்டு பொலன்னு பொலந்து கட்டுறாங்க. இத பார்த்த பல பேருமே பாவண்டா அந்த பொண்ணு, எல்லாரும் போட்டு அந்த பொண்ணை டார்கெட் பண்றாங்க, பாவம் சௌந்தர்யா அப்படி மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏழை சௌந்தர்யா மேல என்னடா குறை சொன்னாங்க? உள்ளதுதான்டா சொன்னானுங்க. சரிப்பா, இந்த இடத்துல சௌந்தர்யாவை மட்டுமா குறை சொன்னானுங்க? விஷால் ஒழுங்கா கேம் ஆடல, லவ் கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படி மாதிரி சொன்னாங்க. அருணை பொறுத்தளவுல கேம் விளையாடுறதுக்கு தகுதியற்ற நபர் அப்படி மாதிரி சொன்னாங்க. ஜாக்லினை பொறுத்தளவுல கேவலமா கேம் ஆடுறா, ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆயுதமா பயன்படுத்துறா, எங்கெங்க கைத்தட்டல் வருதோ அங்கங்க போய் ஒட்டிக்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட முகத்திரையும் தான் கிழிச்சு எடுத்தாங்க. இந்த இடத்துல சௌந்தர்யாவை பொறுத்தளவுல சௌந்தர்யாவுக்கு எதுக்காக பொங்கிட்டு வருது? வரும்ல, குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குமா இல்லையா? என்னடா யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களே, மக்களும் அப்படித்தான் நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு பதட்டம் வந்துருது. உட்கார்ந்து அழுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, எல்லாருமே என்ன அசிங்கப்படுத்துறாங்க, இவ்வளவு நாள் நான் நிறையவே உழைப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க போட்ட உழைப்பு என்னங்க? டாஸ்க் ஆட தெரியாது, ஒழுங்கா பேச வராது, அடுத்தவங்களை புல்லிங் பண்றது, மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, கேவலப்படுத்துறது, இதுதான் அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட். இதுக்கு எவனாவது ஓட்டு போடுவானா? எவனும் ஓட்டு போட மாட்டான். அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல சௌந்தர்யா வந்து அழகு, பணம், பிஆர் இத வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. எதிரில இருக்கிற முத்துக்குமரனை பொறுத்தளவுல திறமை, கடின உழைப்பு இத வச்சு அவர் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காரு. இது ரெண்டுக்கும் இடையில நடக்கிற போட்டியில யாரு வின் பண்ண போறாங்க அப்படிங்கறது தான் கேள்வியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே எபிசோடோட கடைசி பாத்தீங்களா, பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து பஞ்சாயத்து பண்ணி விடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்களா? ரயான் தான். வந்த நாள்ல இருந்து அதை மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேர் மடியிலையும் படுத்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் சொம்பு தூக்கிக்கிட்டு ரெண்டு பேருக்கும் அல்லக்கையா இருக்கிறது தானே ரயானோட வேலை. இந்த இடத்துலயும் அவனோட வேலையை ரொம்பவே சரியா பண்றான். அதே நேரத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல சாச்சனாவுக்கு எத்தனை தடவை வாய்ப்பு கொடுத்தாலும் திருந்தவே செய்யாது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படிங்கறத எப்பவுமே நிரூபிச்சுக்கிட்டு இருக்குது. முத்துக்குமரனை பொறுத்தளவுல எப்பவுமே மாஸ்தாம்பா, நீங்க என்ன வேணாலும் டார்கெட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, அதுக்கு தரமான பதிலடியை நான் அப்பப்போ கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே நேத்து ராத்திரி நடந்த சம்பவங்களை தான் காட்டுறாங்க. அதாவது நேத்து ராத்திரி சேலஞ்சிங் 8 அப்படிங்கிற மாதிரி வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் போட்டு பொளந்திருப்பாரு. எப்ப வெளியே நடக்கிறதெல்லாம் உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா, இத்தோட நிப்பாட்டிக்கங்க, நீங்களும் கேம் ஆட தான் வந்திருக்கீங்க, ஒழுங்கா கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா ரவீந்தரை பொறுத்தளவுல இந்த 8 பேரையுமே ஒன்னா உட்கார வச்சு எல்லார் மண்டையும் கழுவிருப்பாரு. அதாவது வெளியே நடந்த விஷயங்களை இனி பேசக்கூடாது, நம்ம 8 பேருமே டீமா இருந்து விளையாடணும், நம்ம 8 பேர்ல இருந்து யாராவது ஒரு நபர் டாப் 5க்குள்ள போனாலும் அது பெருமை தான், நம்ம அதுக்காக கேம் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பாரு. இந்த பிளானோட முதல் பகுதியா டாப் 8 போட்டியாளர்கள் இந்த 8 போட்டியாளர்களுக்கும் சில வாசகங்களை கொடுத்து ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ரோஸ்ட நம்ம திரும்ப பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருப்பாங்க. இந்த ஐடியாவை நேத்து ராத்திரியே செயல்படுத்துறாங்க. இல்லை உங்களுக்கு எல்லாம் தைரியமே இல்லையாடா? அவனுங்களை பொறுத்தளவுல கேமராவை பார்த்து காரணத்தை சொல்லி வச்சானுங்க. நீங்க என்ன எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கார்டு வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா தானங்க, எந்த காரணமும் வைக்காம ஒவ்வொரு கார்டு வைக்கிறதுனால நமக்கு என்ன தெரியவா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சிவா ரவீந்திர பொறுத்தளவுல ராத்திரியே வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா காலையில மீதமுள்ள போட்டியாளர்கள் எல்லாருமே யாருக்கு என்ன வசனங்களை கொடுக்கலாம் அப்படிமே வைக்கிறாங்க. என்ன பொறுத்தளவுல இது ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். எதுக்காகன்னா நேரடியா எல்லாரையும் நிக்க வச்சு இல்லையே உன்னோட கேம் இதுதான், அதனால நீ இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்டை வச்சிருந்தாங்க அப்படின்னா மாசா இருந்திருக்கும். அதை பண்ண தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லுவேன். அதே நேரத்துல இந்த குட்டிச்சாத்தான் சாச்சனா வந்து தீபக் மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கார்டு வைக்கிற விஷயத்துல கூட தீபக்கு என்ன கார்டு வைக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா கூட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வைக்கிறா. இத பார்த்த முத்துக்குமரனை பொறுத்தளவுல செம காண்டாயி சாச்சனாட்ட கேக்குறான், என்னதான் இருந்தாலும் இந்த அளவு வன்மத்தோட நடந்துக்காத, எதுக்காக தீபக் அண்ணனுக்கு இந்த கார்டை வச்ச அப்படிமா கேக்குறாரு. அந்த இடத்துல தற்கூரி சாச்சனாவை பொறுத்தளவுல எனக்கு அப்படிதான் தோணுச்சு, எனக்கு இந்த கார்டு தானே வச்சிருக்காரு, நான் வன்மத்தெல்லாம் கொட்டல, எனக்கு அப்படிதான் தோணுது, என்னோட வளர்ப்பை பத்தி பேசுறாருல
அவரோட வளர்ப்பையும் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுது. அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து அட்வைஸ் கொடுக்கறாரு. கேமா ஆடு, பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படிலாம் பண்றது பாக்குறதுக்கு கேவலமா இருக்குது. வெளிய பாக்குறவங்க உன்னை கழிவு ஊத்த போறாங்க. கேமா பார்த்து ஒழுங்கா விளையாடு அப்படிங்கிற அட்வைஸ் கொடுக்கறாரு. அட்வைஸ் கொடுத்தா திருந்துற அளவுக்கு இது என்ன நல்ல பிள்ளையாங்க? வன்மத்தோட மறு உருவம் அப்படின்னே சொல்லலாம். தீபக்கோட வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே பல தடவை தீபக்க கேவலப்படுத்தி இருக்குது. திரும்ப வந்ததுக்கு அப்புறமாவும் அதோட எச்ச புத்தியை தான் காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் பொறுத்தளவுல ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுக்கறாரு. வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது டாப் 8ல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து சேலஞ்சிங் 8ல இருக்கிற போட்டியாளர்கள்ல யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம், யாரு சூப்பரா ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி 2 நபர்களை சொல்றாங்க. இதுல டாப் 8ல இருக்கிறவங்க எல்லாருமே பல பேரை பாராட்டி தான் பேசுறாங்க. அதாவது முத்துவை பொறுத்தளவுல வர்ஷினி, ரவீந்தர் இவங்களோட கேம் நல்லா இருக்குது, இவங்களை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. தீபக்க பொறுத்தளவுல சிவா, ரவீந்தர் இந்த 2 பேரையும் சொல்றாரு. விஷால் வந்து சிவா, ரியா இவங்க 2 பேரையும் சொல்றாரு. ரயானை பொறுத்தளவுல சுனிதா, ரவீந்தர் இந்த 2 பேரையும் சொல்றாரு. அருண் வந்து சிவகுமார், சாச்சனா இந்த 2 பேரையும் சொல்றாரு. இந்த இடத்துல அருண் வந்து சாச்சனா முதல்ல கண்டதெல்லாம் வளருவா, இப்ப ரொம்பவே நிதானமா யோசிச்சு பேசுறா அப்படிமே சொல்றாரு. என்ன அருண், உங்களோட புரிதல் அவ்வளவுதானா? வந்ததுல இருந்து சாச்சனா வந்து குட்டிச்சாத்தா மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இது நிதானத்தோட நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமெடியா இருந்துச்சு. அதே நேரத்துல ஜாக்லின் வந்து ரியா, ரவீந்தர் இந்த 2 பேரையும் சொல்றாங்க. பவித்ராவுமே சாச்சனாவுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கு, அதே மாதிரியே ரவீந்தர் வந்து மைண்ட் கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி பவித்ரா 2 பேரையும் சொல்றாங்க. சௌந்தர்யா வந்து ரவி, சாச்சனா இந்த 2 பேரையும் சொல்றாங்க. சாச்சனாக்கு சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ரொம்பவே சாஃப்டா நடந்துக்கிறா, சேஃப் கேம் ஆடுற மாதிரி தெரியுது அப்படிமே சொல்றாங்க. என்ன சௌந்தர்யா, வந்த நாள்ல இருந்து உன்னை போட்டு சாச்சனா பொளந்து எடுத்துக்கிட்டு இருக்கா, அவ வந்து சேஃப் ஆடிட்டு இருக்கா. உன்னோட பிஆர் டீம் வந்து சாச்சனாவை குட்டி சாத்தா அப்படிங்கிற மாதிரி தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா அவ சேஃப் கேம் ஆடுறா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்க. எப்படி அடிபட்டாலும் வலிக்கல அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறியே, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரத்துல சேலஞ்சிங் 8ல இருக்கிற போட்டியாளர்கள் கிட்டையும் இதே கேள்வி கேட்கப்படுது. அதாவது டாப் 8ல இருக்கிற எந்த 2 நபர்களை நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க. சேலஞ்சிங் 8ல இருக்கிறவங்க எல்லாரோட முகத்திலையும் சும்மா கிழிச்சு எறியறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல முதல்ல ரவீந்தர் வராரு. ரவீந்தரை பொறுத்தளவுல முதல்ல சௌந்தர்யாவை தான் ரீப்ளேஸ் பண்ணோம். சௌந்தர்யாவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் நடந்தாலும் அவங்களுக்காக தான் அவங்க பேசியிருக்காங்களே தவிர பொதுவா நடந்த பிரச்சனைகள்ல எந்த இடத்துலயுமே சௌந்தர்யா வந்து அவங்களோட வாய்ஸ ரேஸ் பண்ணவே இல்ல. அதனால அவங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சேஃபா பதில் சொல்றாரு. எதுக்காகன்னா சௌந்தர்யாவோட கேம் என்ன அப்படிங்கிறது ரவீந்தரை விட யாருக்குமே மிக சிறப்பா தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் ஓப்பனா அடிக்காம கொஞ்சம் சாஃப்டா அடிக்கிறாரு. அதே நேரத்துல விஷால் வந்து டிடிஎஃப்ல செமையா ஆடுவார் அப்படிங்கிற எதிர்பார்த்தோம். எங்க எதிர்பார்ப்பை ஏமாத்திட்டாரு. அதனால அவருமே பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபர் அப்படி சொல்லி அடிக்கிறாரு. அடுத்ததா வர்ஷினி வர்றாங்க. வர்ஷினியை பொறுத்தளவுல விஷால் ரொம்பவே சேஃப் கேம் ஆடுறாரு. அவரை பொறுத்தளவுல அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை சீரியஸா பயன்படுத்திக்கல. அதனால இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்ல. அதே மாதிரியே சௌந்தர்யாவுமே ரியாக்ஷனை மட்டுமே வச்சு இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. பல விதிமீறல்கள் பண்ணிருக்காங்க, ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்காங்க, டாஸ்க் எதுவுமே சரியா விளையாண்டது கிடையாது. வெறும் ஒரு ரியாக்ஷனை வச்சு இந்த வீட்ல இவ்வளவு நாள் டிராவல் பண்றதுக்கு சௌந்தர்யாவுக்கு தகுதி இல்ல. அதனால சௌந்தர்யாவை ரீப்ளேஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி சொல்றாங்க. வேற லெவல் வர்ஷினி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா சிவா வராரு. சிவாவை பொறுத்தளவுல அருணை ரீப்ளேஸ் பண்ண போறேன், அவர் வந்து எப்ப நான் வெளியே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாரு. உடனே அருண் வந்து நான் அப்படி சொல்லவே இல்ல, என்ன பொறுத்தளவுல இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்பவே முக்கியம், இந்த வாய்ப்பு போனாலும் பரவாயில்ல, எப்ப வேணாலும் நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வார்த்தை சொல்லவே இல்ல, என் பேரை இழுத்து வச்சு பேசாதீங்க, உங்களோட கருத்துனா உங்களோட கருத்தா சொல்லுங்க, நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிவாவுக்கு தரமான பதிலடியை கொடுக்கிறாரு. உடனே அந்த இடத்துல சிவா வந்து கொஞ்சம் மழுப்புறாரு. இது என்னோட கருத்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்ததா சிவாவை பொறுத்தளவுல ஜாக்லினோட பேரை சொல்றாரு. காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாக்லின் வந்து வந்த புதுசுல நான் தனியா தான் கேம் ஆடுறேன், நான் ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படி மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா நான் வெளியே போய் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எல்லாம் காணாம போயிருச்சு, பல இடங்கள்ல பின்னாடி தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால ஜாக்லினுக்கும் இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபரா நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஜாக்லினோட முகம் வாடி போகுது. எதுக்காகன்னா இந்த சிவா சோகத்துல இருக்கும் போதெல்லாம் என் கண்ணத்தை கிள்ளிக்கங்க, அப்பனா நீங்க சோகத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணத்தை காட்டிக்கிட்டு இருந்தவங்க தான் ஜாக்லின். என்னப்பா சிவா இப்படி முதுகுல குத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் தெரு தெருன்னு முழிக்கிறாங்க.
அடுத்ததா அர்ணவ் வர்றாரு. அர்ணவ் பொறுத்தளவுல அவர் பேச தொடங்கின உடனே பல்பு வாங்குறாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஜால்ராஸ்ல இருக்கிற 2 பேரை தான் நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன், அது தீபக் அருண் தான் அப்படிமே சொல்றாரு. உடனே எல்லாருமே கலாய்க்க தொடங்கிடுறாங்க. என்னப்பா ஜால்ராஸ்ல அருண் விஷால் இந்த 2 பேர் பேரை தானே சொன்னீங்க, தீபக் எப்போ அந்த ஜால்ராஸ்ல சேர்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. அர்ணவ பொறுத்தளவுல வசமா மாட்டிக்கிட்டம்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. இருந்தாலும் அவர் கடைசியா என்ன பொறுத்தளவுல நான் அருண் விஷால தான்ப்பா சொல்லுவேன், அவங்க 2 பேருக்குமே வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அந்த வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்திக்கல அப்படிங்கிற காரணங்களை சொல்றாரு. அடுத்ததா சுனிதா வர்றாங்க. சுனிதா சும்மா மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். சுனிதாவை பொறுத்தவரை முதல்ல ஜாக்லினோட பேரை சொல்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாக்லினோட கேம் பேட்டர்ன் வந்து இதுதான் அப்படிங்கறத நான், அன்ஷிதா, ஆனந்தி இந்த 3 பேருமே முதல் 4வது வாரத்திலே கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இண்டிவிஜுவலா கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிதான் ஜாக்லின் வந்து கேமை தொடங்கினாங்க. ஆனா உண்மையான தொடநடுங்கி அப்படின்னா ஜாக்லின் தான். துணை இல்லாம அவங்களால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டிராவல் பண்ணவே முடியாது. அவங்கள பொறுத்தளவுல யாரு கூடயாவது சேர்ந்துகிட்டு அவங்களோட ஓட் பேங்க காலி பண்றதுதான் ஜாக்லினோட கேம் பிளே. மஞ்சரி போன வாரம் வெளியேறதுக்கு கூட ஜாக்லின் தான் காரணம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்குமரனோட ஓட் பேங்க தான் இப்ப குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோட முகத்திலேயே மொத்தமா கிழிச்செறியறாங்க. உண்மையாவே ஜாக்லினோட கேம் பிளே இதுதான் அப்படிங்கறது தான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட பச்சோந்திங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு நல்லவ அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சுனிதா வந்து அடுத்ததா சௌந்தர்யாவோட பேரை சொல்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே மக்கள் கிட்ட கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மக்களோட மக்களா அவங்களோட பிஆர் டீம் வந்து கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நானும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சௌந்தர்யா பாவம் இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னசென்ட் எல்லாம் கிடையாது, அவ சரியான விஷம். முத்துக்குமரன் முதல்லயே சொல்லியிருந்தான், இந்த வீட்டுல யார வேணாலும் நம்புங்க, சௌந்தர்யாவை மட்டும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்ப எனக்கு அது புரியல. வெளியே போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் சௌந்தர்யா எந்த அளவு கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்கா, வெளியே எப்படி அவங்களோட பிஆர் டீம் வந்து மத்தவங்களை கேவலப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. சௌந்தர்யாவுக்கு வர்ற ஆதரவு ஆர்கானிக்கான ஆதரவே கிடையாது. நான் சொன்ன ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் 2 பேருமே ஜெனுவினிட்டி இல்லாத ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க 2 பேரையும் நம்ப முடியாதுப்பா, 2 பேருமே சரியான பச்சோந்தி அப்படிங்கிற மாதிரி சுனிதா தரமான செருப்படி கொடுக்குறாங்க. உண்மையாவே சுனிதா சொன்ன எந்த பாயிண்ட்லயும் தவறு இல்ல. நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே சுனிதா சொன்னாங்க அப்படியே சொல்லலாம். அடுத்ததா வர்ற தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல விஷால், ஜாக்லின் இந்த 2 பேர் பேரை தான் சொல்றாங்க. விஷாலுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஷாலை பொறுத்தளவுல அவன் பெருசா கேம் எதுவும் ஆடல, மத்தவங்களை கலாய்க்கிறது, லவ் கண்டென்ட் கொடுக்கறது இததான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எல்லாம் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி தர்ஷா குப்தா பொழக்கிறாங்க. அடுத்ததா ஜாக்லினுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வாரமும் ஜாக்லினோட நட்பு மாறிக்கிட்டே இருக்குது. கைத்தட்டல் வர்றத பொறுத்துதான் அவங்க யார் கூட இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க முடிவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை போட்டு புலக்குறாங்க. அதாவது நம்ம மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்கிறோம்னு நினைச்சோம், ஆனா நம்மளே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்தவங்களுமே ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ரியா வர்றாங்க. ரியாவை பொறுத்தளவுல விஷால், அருண் இந்த 2 பேரையும் சொல்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீட்ல டாப் 8ல இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்க, ஆனா நீங்க 2 பேருமே பெருசா எதுவுமே பண்ணாம சேஃபா இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற காரணங்களை சொல்றாங்க. அடுத்ததா குட்டிச்சாத்தான் சாச்சனா வருதுங்க. என்னதான் சாச்சனாவை பொறுத்தளவுல நம்மள இரிட்டேட் பண்ற மாதிரியும் மெச்சூரிட்டி இல்லாம பல வேலைகள் பண்ணாலும் இந்த இடத்துல இவங்களுமே ஜாக்லின், சௌந்தர்யா இந்த 2 பேரையும் தான் சொல்றாங்க. ஜாக்லினுக்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாக்லின் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்கள்லயும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே ரொம்பவே தப்பு, போலியானது. உண்மையாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நிக்கிற ஆளா இருந்தாங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல ரயானா காலி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை போட்டு பொழக்குறாங்க. அதே நேரத்துல சௌந்தர்யாவுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எனக்கு புரியல, தெரியல, வராது அப்படிங்கிற மாதிரி எந்த டாஸ்க்குமே ஒழுங்கா விளையாடல. அதே நேரத்துல மத்தவங்களை இரிட்டேட் பண்றது, ப்ரோவோக் பண்றது, கேவலப்படுத்துறது இததான் பண்ணிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாக்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா அடிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சாச்சனா, சுனிதா இந்த 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எல்லாரோட முகத்திரையும் கிழிச்சிட்டோம், இப்ப சௌந்தர்யா வந்து அழுது சீன் கிரியேட் பண்ணுவா, சிம்பத்தி ஓட்டுக்காக அழுவா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்லி 5 நிமிஷம் கூட ஆளுங்க சௌந்தர்யாவை பொறுத்தவரை தனியா உட்கார்ந்து அழ தொடங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே சௌந்தர்யா, வர்ஷினி இந்த 2 பேரும் பேசுறாங்க. அந்த இடத்துல வர்ஷினி
சௌந்தர்யா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீ உண்மையாவே இவ்வளவு தூரம் எப்படி வந்த அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு மட்டும் கிடையாது, மக்களுக்குமே இருக்கதான் செய்யுது. அதுலயும் உன்னை பொறுத்தளவுல கேமரா கிட்ட பல விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்கிற, கேமராவை பார்த்து நீ அல்றது கூட சிம்பத்திக்காக தான் பண்றியோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்படி இவங்க பேசினதுக்கு அப்புறமா லிவிங் ஏரியால எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரவீந்தர் ஒண்ணுதான் சொல்றாரு, நம்மளோட பேரை சொல்லும் போது டாப் 8ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டியை மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா நம்மளை பொறுத்தளவுல அவங்கள போட்டு பொலன்னு பொழந்துட்டோம், எல்லாரோட மூஞ்சுமே வாடி போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல வெளியே பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல அழுது டிராமா பண்ண தொடங்கிடுறாங்க. இத பார்த்த வர்ஷினி வந்து கேமரா கிட்ட பதிவு பண்றாங்க, நாங்க தான் சொன்னோம்லங்க சௌந்தர்யா அவங்களோட நாடகத்தை தொடங்கிட்டாங்களா, இதை விட சௌந்தர்யாவை ஓப்பனா உடைச்சு காட்ட முடியாது, நாங்க சொன்ன மாதிரியே நடக்குதா இல்லையா, சௌந்தர்யா இப்படிதான் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, நாங்க அப்படி யாரையுமே தப்பாலாம் பதிவு பண்ணல, எங்களுக்கு கொடுத்த டாஸ்க் தான் நாங்க பண்ணோம், இந்த இடத்துல இப்படி அழுது சீன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சௌந்தர்யா வந்து சிம்பத்திக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேமரா கிட்ட வர்ஷினியும் சாச்சனாவும் பதிவு பண்றாங்க. இத மாமா டிவி வேற போட்டு காட்டிட்டானுங்க. என்னடா சௌந்தர்யாவோட முகத்திரையை கிழிச்சு எடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, இப்பெல்லாம் நடக்கிற விஷயங்களை பொதுவா விஜய் டிவி போட்டு காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு மொத்தமா சௌந்தர்யாவை பொழந்து விட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சௌந்தர்யா வந்து அழுது ரொம்பவே சீன் கிரியேட் பண்றாங்க. முதல்ல ரியா வந்து சௌந்தர்யாவை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாத்தியா என்னோட முகத்திரையை கிழிச்சிட்டாங்க, ஓபன் பண்ணி விட்டாங்க, எனக்கு ரொம்பவே சோகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அழுறாங்க. இந்த ஒரு வார்த்தையில இருந்தே தெரிஞ்சுக்கங்க சௌந்தர்யா போலியா நடிச்சாங்க, அதை இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓபன் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத சௌந்தர்யாவே ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமாவும் சௌந்தர்யாவோட அழுகை டிராமா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டா பவித்ரா போய் ரொம்ப நேரமா நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யா வந்து ரொம்பவே ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா, நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினும் வந்து ஒட்டிக்கிறாங்க. சௌந்தர்யா அழுதுகிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ஜாக்லினுக்கு அழுக வருது. எப்பா ரெண்டு பேருமே முதல் வாரத்துல இருந்து ஒரே டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்கீங்களாமா, எவ்வளவு நாள் தான் மக்களும் ஏமாறுவாங்க. ஆமா தானங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. முதல் வாரத்துல இருந்து கிட்டத்தட்ட 10வது வாரம் வர சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க 2 பேரோட கேம் பிளே இப்படிதான் இருக்கும். இவங்க மத்தவங்க எல்லாரையும் குறை சொல்லுவாங்க, கழிவு ஊத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அதே நேரத்துல இவங்களை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா உட்கார்ந்து அழுது ஒப்பாரி வச்சு எங்களை எல்லாரும் டார்கெட் பண்றாங்க, எல்லாரும் எங்க மேல வன்மத்தை கொட்டுறாங்க, எங்களை தனிமைப்படுத்துறாங்க, எங்களை தான் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவாளுங்க. அதே வேலையை தான் இன்னைக்கும் பண்றாளுங்க. அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா ஒருபடி மேலேயே போய் பிக் பாஸ் என்னால முடியல, பிக் பாஸ் என்ன கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேமராவை பார்த்து அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அதுவும் நடிப்பும் ஒழுங்கா வரலங்க. சௌந்தர்யா அழுறத பார்த்து உங்க யாருக்காவது ரியலா தோணுச்சா? எனக்கெல்லாம் தோணவே இல்ல. 30 வயசான அரக்கிழவி என்னமோ 3 வயசு பச்சை புள்ள மாதிரி சினிங்கிக்கிட்டே இருக்கிறா. பாக்குறதுக்கே எனக்கெல்லாம் இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் பிக் பாஸும் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு சௌந்தர்யாவை சமாதானப்படுத்துறாரு. என்னமோ பச்சை புள்ளைக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ரொம்பவே சௌந்தர்யாவை பேம்பர் பண்றாரு. சௌந்தர்யாவும் எல்லாரும் என்ன காயப்படுத்திட்டாங்க, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இந்த சௌந்தர்யாவுக்காகவும் சொம்பு தூக்கிட்டு சில தற்கூரிகள் சௌந்தர்யா பாவம், சௌந்தர்யா தான் ரியலா இருக்கிறாங்க, எல்லாருமே சௌந்தர்யாவை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கதறி இருக்கானுங்க. எனக்கு இந்த இடத்துல சௌந்தர்யா பண்றது எச்ச வேலையா தெரிஞ்சு அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குறவனுங்களை பார்த்தா அதை விட எச்சையா தான் தெரியுது. ஆமாங்க, சரிப்பா சௌந்தர்யா யார பத்தி எல்லாம் என்னெல்லாம் பேசிருக்கா அப்படிங்கறத ரிவைண்ட் பண்ணி பாருங்க. டாஸ்க்ல அடிபட்டு வழியில கதறிக்கிட்டு இருந்த ராணவ என்ன சொன்னா, அவன் போலியா நடிக்கிறான், அவனுக்கு அடிபடவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். மனசாட்சியே இல்லாம பேசினான். அதே மாதிரிதான் அதே செங்கல் டாஸ்க்ல ஜாக்லினுக்கு அடிபடுது, அருணுக்கு அடிபடுது. இது எல்லாமே நடிப்பு மாதிரி தான் சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவதான் எப்பவுமே அழுது நாடகத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா அடுத்தவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். அந்த வகையில இந்த நாடகக்காரிக்கு உண்மையாவே என்ன விஷயம் நடந்தாலுமே நம்ம போடுற மாதிரி தான் மத்தவங்களும் டிராமா பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சிட்டு பேசினா. அது மட்டும் இல்லப்பா, கூடையே நட்பா பழகிட்டு இருந்த ஜாக்லின் என்னெல்லாம் சொல்லியிருக்கா. ஜாக்லின் ஒரு நாடகக்காரி, அவ நட்பை ஆயுதமா பயன்படுத்துறா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காளா இல்லையா? மஞ்சரிய பொய்காரி அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கா. அதே மாதிரி ஜெஃப்ரி கூடையே சுத்திக்கிட்டு அவன் வந்து பெண்கள் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனோட கேரக்டரை தப்பா பேசினாலா இல்லையா? சாச்சனாவை எவ்வளவு இடங்கள்ல கேலி கிண்டல் பண்ணிருக்கா. அவளுக்கு புரிதலே கிடையாது, அவ ஒரு முட்டாளு அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சாச்சனாவை பத்தி சௌந்தர்யா பேசியிருக்கா. ஒண்ணு வேண்டாம், முத்துக்குமரனை எத்தனை இடத்துல இழிவுபடுத்திருக்கா. முத்துக்குமரனை மட்டும் இழிவுபடுத்தல, தமிழையே இழிவுபடுத்துற மாதிரி
தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணுமா அப்படிமே பேசியிருக்கா. அடையச்ச நீ கலந்துகிட்டது தெலுங்கு கன்னட பிக் பாஸ் எல்லாம் கிடையாது, தமிழ் பிக் பாஸ் ஷோ. தமிழ் பிக் பாஸ் ஷோல கலந்துக்கணும்னா கொஞ்சமாவது தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் பேச தெரிஞ்சா மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாங்க. எதுக்காகனா தமிழ் மக்கள் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. நீங்க கன்னடக்காரியா இருந்தீங்க அப்படின்னா கன்னடத்துல பிக் பாஸ் ஷோ நடந்துச்சுன்னா அங்க போங்க. தமிழ்நாட்டுல நடக்கிற பிக் பாஸ் ஷோல கண்டிப்பா தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆமாங்க, இவளை பொறுத்தவரை பல இடங்கள்ல முத்துக்குமரனை பத்தி பேசும்போது தமிழ் மொழியை பத்தியும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முத்து மண்டைய கழுவுறான், முத்து கோட்டையை நான் உடைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரில கதர்னால உன்னோட கோட்டை உடைஞ்சு போச்சுமா. இவ்வளவு நாள் நான் ரொம்பவே இன்னசென்ட், எனக்கு எதுவுமே தெரியாது புரியாது அப்படிங்கிற மாதிரி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தல்ல, இப்ப எவனுமே நம்ப மாட்டான். ஆமா, 30 வயசு ஆச்சு, அழுறது கூட போலியாதான் அழுவியா அப்படிங்கிற மாதிரி தான் மூக்க சிந்திக்கிட்டு இந்த சவுண்ட் மட்டும் தான் வருது, வேற ஒன்னும் வரல. போதுமா உன்னோட நடிப்பு அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணா சௌந்தர்யா அப்படின்னே சொல்லலாம். இதுவுமே விஜய் டிவியோட பிளான் மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. ஆமாங்க, 2 நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே விஷால போட்டு பொலன்னு பொலந்தாங்க. இதனால விஷாலுக்கு சிம்பத்தி ஓட்டு கிடைச்சு கடைசி இடத்துல இருந்த விஷால் வந்து இப்போ ஓட்டிங்ல 3வது இடத்துல இருக்கான். அதே நேரத்துல ஓட்டிங்க பொறுத்தளவுல முத்துக்குமரனை அசைக்க கூட முடியாத மாதிரி முதல் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. சௌந்தர்யா 2வது இடத்துல இருக்கா. ஓட்டு வித்தியாசம் அப்படின்னா பல மடங்கு இருக்குது. அதாவது முத்துக்குமரன் வாங்கின ஓட்டுக்கு பாதி ஓட்டு தான் சௌந்தர்யா வாங்கியிருக்காங்க. எப்படியாவது சௌந்தர்யாவோட ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி சௌந்தர்யாவை டார்கெட் பண்ற மாதிரி டார்கெட் பண்ணுங்கடா, இப்படி ஒரு கண்டென்ட் கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்டடா பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் சௌந்தர்யாவோட நடிப்புக்கு 100க்கு 10 தான் மார்க் கொடுக்க முடியும். எதுக்காகனா பாக்குற மக்கள் எல்லாருமே போலி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சூப்பரா நடிச்சாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஆமா தானங்க? கமெண்ட்ல சொல்லுங்கப்பா, நானே கதர்னா எப்படி? இதுல நிறைய பேர் வந்துருவானுங்க, முத்துக்குமரனுக்கு சொம்பு தூக்குறாரு, கதறாரு, கதறுடா கதறுடா அப்படிங்கிற மாதிரி கதறுவாங்க. இல்லை, நான் எதுக்குடா கதறணும்? உள்ள இருக்கிற உங்க தலைவிதான் முத்துக்குமரனை பார்த்து பல இடங்கள்ல கதறிக்கிட்டு இருக்கா. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு கொஞ்சம் ஜெலிசில் வாங்கி கொடுங்க, வயித்தெரிச்சல் அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்படி சௌந்தர்யாவோட டிராமா எல்லாமே முடியுது. அதுலயும் கன்ஃபெஷன் ரூம்ல கடைசியா பிக் பாஸ் பொறுத்தளவுல ஒரு வார்த்தை சொல்றாரு, லவ் யூ சௌந்தர்யா அப்படிங்கலாம் சொல்றாரு. இந்த இடத்துல பிக் பாஸ் மேலையுமே எனக்கு செம காண்டாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கேப்டன்சி டாஸ்க்ல முத்துக்குமரன் ஒரு தப்பு பண்ணிருப்பான். தப்புன்னா வேற ஒண்ணும் கிடையாது, விட்டு கொடுத்திருப்பான். அது தப்பு அப்படிங்கிற மாதிரி பொலன்னு பொலந்தாரு பிக் பாஸ். 2 நாளா முத்துக்குமரனை பொறுத்தளவுல தூங்காம ஒழுங்கா சாப்பிடாம சாரி அப்படிங்கிற மாதிரி 300 தடவை சொல்லிருப்பான். இருந்தாலும் அந்த இடத்துல மனம் இறங்காத பிக் பாஸ் வந்து சௌந்தர்யா சினுங்கினதுக்கு 2 மணி நேரத்திலேயே மனம் இறங்கி சௌந்தர்யாவை கூப்பிட்டு சமாதானப்படுத்துறாரு. அடை எச்சைகளா, ஏன்டா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸையே கழுவி ஊத்தணும் போலதான் இருந்துச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த டிராமா எல்லாமே முடியுது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷாலோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே முத்துக்குமரனை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி மாதிரி செமையா அவரால் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ அவரோட உழைப்பை போட்டு சூப்பராவே பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குட்டிச்சாத்தனை பொறுத்தளவுல ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்குது, பாக்குறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர பொறுத்தளவுல எல்லாரையும் உட்கார வச்சு மண்டையை கழுவிக்கிட்டு இருக்காரு. அதுலயும் இந்த கோவா கேங்ல இருந்த சௌந்தர்யா ஜாக்லின் இந்த 2 பேரையும் உட்கார வச்சு பொலன்னு பொலந்துகிட்டு இருக்காரு. எதுக்காக நீங்க கோவா கேங்க உண்டு பண்ணீங்க? கேம் ஸ்ட்ராட்டஜிக்காகவா இல்லனா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படி மேல கேக்குறாரு. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து நான் விளக்கம் கொடுக்க விரும்பல அப்படி மேல சொல்றாங்க. சௌந்தர்யாவை பொறுத்தளவுல உண்மையாவே எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருந்துச்சு, எனக்கும் ஜாக்லினை பிடிக்கும், ஆனா என்னோட கேம் பாதிக்கப்பட்டதுனாலதான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ரவீந்திர பொறுத்தளவுல எம்மா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துச்சு அப்படின்னா விஜய் சேதுபதி சொன்னாரு அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்க சில்லியா நொறுங்கி பிரிஞ்சு போயிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் மாத்தி அடுத்தவனை குறை சொல்லி சாணிதானே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. பேசுனா ஊரே சிரிச்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு கோவா கேங்க கழுவி ஊத்துறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் தாங்க, ஜாக்லினை பொறுத்தளவுல என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம மேல தப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாலே அது காணாம போயிரும். அந்த ஒரு ட்ரிக்கை தான் ஜாக்லின் கடைபிடிக்கிறாங்க. எதுக்காகனா இந்த இடத்துல ஜாக்லின் வந்து நான் அப்படி பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட பார்த்துட்டு வந்தவங்க ஜாக்லினை பொளந்து கட்டிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஜாக்லின் வந்து வாய் கொடுக்காம அமைதியாவே இருந்து தான் பேரை காப்பாத்திக்கிறாங்க. அதே நேரத்துல சௌந்தர்யா வந்து வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ரவீந்தர் வந்து கொஞ்சம் கொளுத்தியும் போடுறாரு. அதாவது முத்துக்குமரன் தீபக் இவங்க 2 பேருமே நண்பர்களா இல்லனா சேவ் கேம் ஆடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து சேவ் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா.
உடனே ரவீந்தர் வந்து நீங்க எதுக்காக அவங்க சேஃப் கேம் ஆடுறத உடைக்கல, அவங்களோட முகத்திரை எதுக்காக கிழிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் பெருசா கிளிகள்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தீபக் எதுக்காக யாருமே தொட மாட்டேங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. உண்மையாவே தீபக் என்ன தப்பு பண்ணாலுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற யாருமே கேள்வி கேட்கல அப்படிங்கறத என்னோட கருத்து. தீபக்குமே பல இடங்கள்ல தவறு பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பா அவரோட கேப்டன்சில அருணுக்கு சொம்பு தூக்குனதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கல அப்படிங்கிறது என்னோட கருத்தும். இந்த கான்வர்சேஷன்ல முத்துவை டார்கெட் பண்ணி பல பேர் கருத்துக்களை தெரிவிச்சாங்க. அதாவது டாப் 8ல இருக்கிற எல்லாருமே, அதுலயும் குறிப்பா தீபக்க பொறுத்தளவுல ரவீந்தர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி விஷால் எல்லாம் போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கு, நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அவங்கள தூக்கி விடணும் அப்படிங்கறதுக்காகவே பேசின மாதிரி இருக்குது அப்படிங்கிற எல்லாம் பேசியிருந்தாரு. இதை எதையுமே எபிசோட்ல காட்டல. ஆமாங்க, தீபக்க பொறுத்தளவுல என்னதான் முத்துவ பிடிக்கும்னு சொன்னாலும் அவரோட செல்ல பிள்ளைகள் யாரெல்லாம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது சத்யா, ஜெஃப்ரி, விஷால், அருண் இவங்க 4 பேரும் தான் தீபக்கோட செல்ல பிள்ளைகள். எதுக்காகனா எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட். ஜெஃப்ரிய மட்டும் விட்டுருங்க, ஜெஃப்ரி சின்ன பையன் அப்படிங்கறதுனால தீபக்கு ஜெஃப்ரி மேல ஒரு அன்பு இருக்குது. முத்துக்குமரன் கிட்ட தீபக் பழகுறதுமே எனக்கு அவ்வளவு ரியலாலாம் தெரியல அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. அதே நேரத்துல தீபக் வந்து அவரோட கேம அவர் தனியா தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதுலயும் எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. அதாவது இதுல இருந்து நான் சொல்ல வருது ஒண்ணுதான்ப்பா, முத்துக்குமரன் ஆதரவாளர்கள் உங்களோட ஓட்டுகளை சிதறடிக்காம முத்துக்குமரனுக்கு மட்டுமே போடுங்க. இங்க எல்லாவனுமே கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். தீபக் உள்பட எல்லாவனும் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். பல இடங்கள்ல பல பேர் கூட நட்பா இருக்கிறதுமே அவங்கள நல்லவங்களா காட்டிக்கிறதுக்கு தான் அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆமாங்க, லைவ் ஸ்ட்ரீம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். முத்துக்குமரன் மேல தீபக்குமே வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஜாக்லினை பொறுத்தளவுல ரவீந்தர்ட்ட பேசுறாங்க. அதாவது என்னோட நட்பு போலி அப்படிங்கிற மாதிரி யாரு வேணாலும் பேசிட்டு போங்க, ஆனா 3 வருஷம் 4 வருஷம் கழிஞ்சினாலும் நான் நட்புக்காக என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கறது எல்லாருக்கும் புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி மாஸ் டைலாக் எல்லாம் பேசுறாங்க. 3 வருஷம் 4 வருஷம் கழிஞ்சு உன்னை எதுக்கு நாங்க பார்க்க போறோம், இருந்த 90 நாள்லயே பச்சோந்தி மாதிரி எத்தனை பேர் கூட சேர்ந்து அப்படிங்கறதெல்லாம் பாத்துட்டமே, இதுல நீ என்னத்தை ப்ரூவ் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் ஜாக்லினை பொறுத்தளவுல நம்ம பண்ண தப்புகள் எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. நம்மள உடைக்கணும் அப்படிங்கறது தான் இவங்களோட பிளான். அதனால நம்ம எல்லாருமே ஒன்னாதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாப் 8 போட்டியாளர்கள் எல்லார்ட்டையும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லங்க, ஜாக்லினோட முகத்திலேயே எல்லாரும் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத டாப் 8ல இருக்கிறவங்க நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜாக்லினோட பயம். இதே கருத்தை சௌந்தர்யா கிட்டையும் போய் பேசுறாங்க. இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ஓகே சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது சௌந்தர்யா கிட்ட எல்லாருமே நம்ம வாயை கிளறுவாங்க, நீ அந்த இடத்துல பதில் ஒன்னும் பேசுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்றத மட்டும் தான் காட்டுறாங்க. ஆனா அந்த இடத்துலயும் சௌந்தர்யா வந்து நான் அப்படிதான் பேசுவேன், என் மனசுல இருக்கிறது நான் ஓபனா தான் பேசுவேன், நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினுக்கு தரமான செருப்படி கொடுத்திருந்தாங்க. இது எதையுமே காட்டல. அதாவது ஜாக்லின் அறிவாளி அப்படிங்கறத விஜய் டிவி காட்டுறதுக்கு முயற்சி பண்றானுங்க, அவ்வளவுதான். ஜாக்லின் அறிவாளி எல்லாம் கிடையாது, அவ வந்து காரியக்காரி அப்படிங்கறத என்னோட கருத்து. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா, சுனிதா இந்த 2 பேரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாவே மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா வர்ஷினி, அருண் இந்த 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. வர்ஷினியை பொறுத்தளவுல அவங்களுக்கு டான்ஸே வரல, பாக்குறதுக்கு காமெடியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா குட்டிச்சாத்தான், ரயான் இந்த 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன மோதல் வருது. ஒண்ணும் இல்லங்க, இந்த குட்டிச்சாத்தான பொறுத்தளவுல சாப்பிட்ட பவுல கழுவாம வச்சிருக்கு. எதுக்குமா பவுல கழுவல அப்படின்னு கேட்டதுக்கு வளவள கொலகொலன்னு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. எப்பவுமே ஒரு புரிதல் இல்லாம தேவையில்லாத பிரச்சனையா தான் பண்ணுவியா, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவை பார்த்தா நமக்கு திட்டி தீக்கணும் போலதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ரயானுமே விட்டு கொடுக்காம வள கொலன்னு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பவித்ரா வந்து சாச்சனா, ரயான் உங்க 2 பேர் மேலயுமே தப்பு இருக்குது, நீங்க 2 பேருமே ஒவ்வொரு ஆள ட்ரிகர் பண்ற மாதிரி தான் பேசுனீங்க, நீங்க 2 பேருமே பேசின விதம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரயானா இருக்கட்டும், சாச்சனாவா இருக்கட்டும், லபதுவான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் வராரு. எப்பா, ஒண்ணு நீ சாப்பிட்ட பிளேட்டை உடனே கழுவி வச்சிருக்கணும், இல்லன்னா சாச்சனா பிளேட்டை கழுவுனதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனையை ரயான் பேசாம இருந்திருக்கணும். இனி சாப்பிட்ட பிளேட்டை உடனே கழுவி வச்சிரு, பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பிரச்சனைய அமைதியா உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுங்க, இத்தோட இந்த பிரச்சனையை முதல்ல விட்டு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி மாசா 2 பேருக்கும் தரமான செருப்படியை கொடுத்து விலக்கி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறமா தீபக், சாச்சனா இந்த 2 பேரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். தற்குறி சாச்சனாவை பொறுத்தளவுல வாய் கொடுத்து வாங்கி கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான். டான்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுச்சு பாருங்க, பாக்குறதுக்கு கோமாளி மாதிரியே இருந்துச்சு. டான்ஸே ஆட வரலங்க, சும்மா கடந்து குதிச்சுக்கிட்டு இருக்குது, பாக்குறதுக்கு காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷால், ரவீந்தர் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுல விஷால் மாஸ் பண்ணியிருந்தாரு. விஷால் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இதே மாதிரியே ஃபன்னா எல்லா டாஸ்க்லயுமே கலந்துகிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா வின்னரா கூட வந்திருப்பாரு.
ஆனா என்ன காதல் கண்டென்ட் கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக்ல போனாரு. அதனால அவரோட கேமே முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதாவது ஆடிய ஆட்டம் என்ன டாஸ்க் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது, நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது. இந்த டாஸ்க பொறுத்தளவுல டாப் 8ல இருக்கிறவங்க ஒரு அணியாவும் சேலஞ்சிங் 8ல இருக்கிறவங்க ஒரு அணியாவும் டாஸ்க்கு நடுவர்களா பவி ரவீந்தர் இந்த 2 பேருமே இருக்கிறாங்க. இந்த டாஸ்க பொறுத்தளவுல டாப் 8 போட்டியாளர்கள் வின் பண்றாங்க. இந்த தீர்ப்பை சொன்னது ரவீந்தருங்க. இவர் தீர்ப்பு சொல்லவும் செஞ்சாரு. சேலஞ்சிங் 8ல இருக்கிறவங்க எல்லாருமே ரவீந்தரை போட்டு பொளக்குறாங்க. அதாவது டாப் 8ல இருக்கிறவங்க பிரசன்டேஷன் பண்ணும்போது பேசினது முத்துக்குமரனோட பேச்சு திறமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே ரவீந்திர பொறுத்தளவுல டாப் 8 போட்டியாளர்களோட பிரசன்டேஷன் சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல சுனிதாவை பொறுத்தளவுல மொழின்னு சொல்லாதீங்க, உங்களை பொறுத்தளவுல உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் முத்து அப்படிங்கறதுனாலதான் உங்களோட தீர்ப்பு இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பிற மொழிக்காரங்க நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுல வந்து பொழைக்கணும் அப்படின்னு வர்றாங்க. அதே நேரத்துல தமிழ்காரனை பாராட்டிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஏமா உங்களெல்லாம் மொழி அடிப்படையில நாங்க என்ன பிரிச்சா பாக்குறோம், முத்துவோட தமிழ் மொழி நல்லா இருக்குது அப்படிங்கறது எங்க எல்லாரோட கருத்தும், ரவீந்தரோட கருத்து மட்டும் கிடையாது. சௌந்தர்யாக்கு சொன்ன மாதிரி தான் மொழின்னு பேசாதன்னு சொன்னா தமிழ் மொழிக்குள்ள நீங்க எதுக்கு வரீங்க? உங்க மொழியில போய் என்ன வேணாலும் பண்ணுங்க. தமிழ் பிக் பாஸ் ஷோ பாக்குறது எல்லாருமே தமிழ் மொழியில இருக்கிறவங்க தான். தமிழ் பிக் பாஸ் ஷோல கண்டிப்பா தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறது தான் பார்வையாளர்களோட எண்ணம். இந்த இடத்துல சுனிதா பேசினதை நான் கடுமையா கண்டிக்கிறேன் அப்படின்னே சொல்லுவேன். இப்படி இவங்க எல்லாருமே தர்க்கம் பண்றத பாக்குற ரயானா இருக்கட்டும் இல்லனா அருணா இருக்கட்டும், என்னப்பா நம்மளும் தான் இவ்வளவு நாள் டாஸ்க் விளையாண்டுருக்கோம், டாஸ்க்ல தோத்தோம் அப்படிங்கறதுக்காக இந்த அளவு தர்க்கமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ரியா வந்து நீங்க தோத்தா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் விடுங்க. கிச்சன் ஏரியால சௌந்தர்யா ஜாக்லின் 2 பேருக்கு இடையில செம சண்டை வருது. சண்டெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஜாக்லினை பொறுத்தளவுல எல்லாரும் மாத்தி சமைச்சாங்க அப்படின்னா கிராசரிஸ் எல்லாமே காலி ஆயிரும். சமைக்கிறவங்க என்ன இருக்குது, இன்னும் எவ்வளவு நாளுக்கு தேவை அப்படிங்கறதெல்லாம் பார்த்து சமைச்சா நல்லா இருக்கும். கிச்சன் இன்சார்ஜ் இத கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்தை சொல்றாங்க. உடனே சௌந்தர்யாவுக்கு கோவம் வருது. அதாவது சௌந்தர்யா பொறுத்தளவுல நான் தான் 16 முட்டையை எண்ணி போட்டேன், என்னதான் நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சண்டைக்கு போறாங்க. அதாவது ஜாக்லினை பொறுத்தளவுல இந்த இடத்துல தப்பா எதுவுமே சொல்லல. இந்த வாரம் முழுக்க கிராசரி வேணும் அப்படின்னா சமைக்க போறவங்க என்ன இருக்குது என்ன இல்ல அப்படிங்கறத பார்த்து சமைக்கணும் அப்படிங்கறது தான் அவங்களோட கருத்தா இருந்துச்சு. இந்த இடத்துல பிஆர் அக்கா வேணும்னே தான் கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முதல் வாரங்கள்ல எப்படி மத்தவங்கள புல்லிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல ஜாக்லினை புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. சமைக்க தெரியும் அப்படிங்கறதுக்காக ஜாக்லின் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா. அவளோட கேம் பிளேயே அதுதான். அடுத்தவங்களை டவுன் பண்றா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத பல வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்கா. இத பார்த்த ஜாக்லினை பொறுத்தளவுல செம கேண்டாயி, ஏமா சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, உன்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும், நீ எவ்வளவு கேவலமா கேம் ஆடுற அப்படிங்கறது எங்க எல்லாருக்கும் தெரியும், ஓவரா பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய சண்டையே வெடிக்கிற மாதிரி பல பிரச்சனைகள் கிளம்புது. உடனே இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ரயான் வந்து 2 பேருக்கும் நடுவுல வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறாரு. இல்ல உனக்கு வேற வேலை பொழப்பே இல்லையாடா, எப்ப பாரு சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் சொம்பு தூக்குறதே வேலையா போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல வேற ஒண்ணுமே கிடையாது. ஜாக்லின் சௌந்தர்யா இந்த 2 பேருமே போலியானவங்க, கேமுக்காக ரொம்பவே போலியா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கான எபிசோட்ல எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே சேர்ந்து இவங்களோட முகத்திரையை கிழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரத்துல சௌந்தர்யா வந்து மரண பயத்துல இருக்கிறாங்க. 17 லட்சம் ரூபாய் காணாம போச்சு அப்படிங்கிற மாதிரி கதெல்லாம் சொல்லிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுல வந்திருந்தாங்க. ஆனா இந்த 17 லட்சம் ரூபாய் பிஆர் டீமுக்கு போச்சா அப்படிங்கறது தெரியல. என்னதான் இருந்தாலும் இவங்க செலவு பண்ண பைசா அந்தோ கோவிந்தா அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப அவளுக்கு சப்போர்ட் பண்றவனுங்க எல்லா அவனையும் மக்கள் கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க. காசை வாங்கிட்டு எதுக்காகடா இவளுக்கெல்லாம் சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மொத்தமா எல்லாரோட முகத்திரையும் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல்லாம் சௌந்தர்யாவுக்கு எப்படியும் முட்டு கொடுக்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கூட மானமே இல்லாம இன்னும் முட்டு கொடுக்கறவனுக்கு கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கானுங்க. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.